ஹலோ ஆல், உங்களுக்கு பைக் ரைட்ஸ் ட்ராவல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ஒரு லாங் ரைடுக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ப்ரிப்பரேஷன்னா என்ன, எதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்னா நமக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கனவு இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி அது நடக்க போகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இது. இன்னும் கரெக்டாக 10 நாளில் நம்ம லடாக் கிளம்புறோம். அதாவது இன்றைக்கி ஆகஸ்ட் 18, ஆகஸ்ட் 28 நம்ம லடாக் ரைட் கிளம்புறோம். அந்த ரைடுக்கான இன்ஸ்டாகிராமில் ஒரு போல் மாதிரி கேட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து டெய்லி விளாக்ஸ் தான் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ரூட் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் இப்போ பண்ணலான் இருக்கேன். அதாவது லடாக் ரைடுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம், என்னென்ன திங்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணுறோம், அப்புறம் எந்த ரூட்டில் நம்ம வந்து பிளான் பண்ணுறோம், என்னென்ன டெஸ்டினேஷன்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ப்ரிப்பரேஷனை பற்றி மட்டும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய ஃப்ரெண்டு விக்னேஷ் பேசியிருந்தார். ஸோ விக்னேஷ் யாருன்னா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியா பசங்க. நாங்கள் 2 பேர் தான் இந்த பைக் ரைட் பண்ண போகிறோம். எங்களோட ட்ரீம் ரைடே என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் இருக்கிற கணபதினு ஒரு ஏரியா. இந்த ஏரியாவிலேருந்து ஒவ்வொரு ஸ்டேட், ஒவ்வொரு சிட்டியாக கவர் பண்ணி நார்த் எண்டில் இருக்கிற லடாக் போய் அங்கே இருக்கிற ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸான உம்லிங்கில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து அகெயின் ரிட்டன் வந்து பைக்லேயே ட்ரைவ் பண்ணிவிட்டு இங்கே வரணுங்கிறது தான் எங்களோட பெரிய கனவு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் அந்த கனவு கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா சில பல காரணங்களால் எங்களால் வந்து ஒரு 11 days ரைடாக தான் இது பண்ண முடியுது. அண்ட் அந்த 11 days பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு கோலாக இருக்குது. மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நம்ம பிளான் பண்ண ரைடுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆல்ரெடி நிறைய ப்ரிப்பரேஷன், நிறைய பேக்கிங் வீடியோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நிறைய பேர் வந்து 30 days, 2 months, அப்புறம் ஈவன் 10 daysக்கான திங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்னு நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து எங்களுக்கு அதில் எது வந்து எசென்ஷியலாக தெரியுதோ, எது வந்து எங்களுக்கு நீடடாக இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப லைட்டாக பேக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம பைக் ரைட் பண்ணுறோம், ஹை ஆல்டிடியூட் பாஸ் வேறு, நம்ம ஹெவியாக எல்லா லக்கேஜஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் வீடியோஸ் பண்ண பீப்புளை ரெஃபரன்ஸாக எடுத்து நமக்கு என்ன தேவைங்கிறது அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ரொம்ப லைட்டாக தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த பேக்கிங் வீடியோ என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மெயினாக ஆக்சுவலாக 3 sections பிரித்து பேக் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைடிங் கியர்ஸ், நம்ம பைக் ரைட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட், அது ஃபஸ்ட்டு செஷன் ஆகும். நம்ம போகிற இடம் ஒரு ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற லோ டெம்பரேச்சர் ஜோன். அப்போது அங்கே நமக்கு அந்த டெம்பரேச்சருக்கான க்ளாத்ஸ், தெர்மல் வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாக்கெட்டாக இருக்கட்டும், என்ன ரெக்குயர்மெண்ட், எப்படி நம்ம அந்த வெதர் கண்டிஷன்ஸில் ரைட் பண்ண போகிறோம், இது செகண்ட் செக்ஷன். தேர்டு மெடிக்கெட், நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸாக இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ஹை ஆல்டிடியூடில் கண்டிப்பாக ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கான டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் சொல்கிற டேப்லெட் டயமாக்ஸ். இந்த மாதிரி 3 செக்ஷனாக நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு செக்ஷன் ரைடிங். பைக் ரைட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன தேவை, ஒரு ரைடிங் ஜாக்கெட், ஒரு ரைடிங் பேண்ட். நான் யூஸ் பண்ணுறது ரைனாக்ஸோட ரைடிங் ஜாக்கெட் அண்ட் ரைடிங் பேண்ட். இது ஸ்டெல்த் ஏர்ன்னு நினைக்கிறேன். பேண்ட் வந்து ஸ்டெல்த் எவோ பேண்ட்ஸ். இது லெவல் 2 ஆர்மர் செஸ்ட் பேடிங்கோட இருக்குது. அடுத்தது ரைடிங் ஷூஸ். இது ரைடாவோட ரைடிங் ஷூஸ். ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஷூ யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தவங்களாம் சொன்னது என்னென்னா, கண்டிப்பாக வாட்டர் கிராசிங் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக பேங்காங்லேருந்து ஹான்லே போகிற வழியில் இண்டஸ் ரிவரோட கிராசிங் கண்டிப்பாக இருக்கும். நம்ம போகிறது செப்டம்பரில். கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து பிலோ 15 degree தான் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் அந்த வாட்டரில் நம்ம தேவையில்லாமல் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டாம்னுதான் வாட்டர் ப்ரூஃப் ரைடிங் ஷூஸ் வாங்கினது. அந்த வாட்டர் கிராசிங் அப்போ தண்ணி ஷூக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்கும். நம்ம ரைடை வந்து எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் ரைடிங் ஷூஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் பேக். நான் யூஸ் பண்ணுறது கிராம்ஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறது கார்பனாடோ. ரெண்டுமே நல்ல ஹைட்ரேஷன் பேக், 3 liter கெப்பாசிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். அந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் பிளாஸில் நம்ம வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுக்காக ஹைட்ரேஷன் பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வின்டர் ஜாக்கெட்டு டெக்கத்லானில் வாங்கினது. இது ஆல்மோஸ்ட் 0 degree வரைக்கும் தாங்கும். ஸோ நம்ம போகிற டைம் வந்து செப்டம்பருக்குனால 5 degree to 15 degree டெம்பரேச்சர் வேரியும். செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குங்கிறனால ரொம்ப லோவும் போகாது, ரொம்ப ஹையும் இருக்காது. ஸோ 5 to 15 degree டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கு இது பெட்டர். 2 சேடில் பேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே இந்த 3 ஆர்கனைசர் பேக்கில் எனக்கான
11 டேஸ்க்கான ட்ரெஸ்ஸில் இதில் பேக் பண்ணியிருக்கேன். இதை நோமேட் சேடல் பேக்ஸில் உள்ள வச்சிடலாம். கிராம்ஸ்டரோட ஹைட்ரேஷன் பேக், இதில் 3 லிட்டர்ஸ் வரைக்குமே வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனோட பழைய ராயல் என்ஃபீல்டு க்ளவுஸு, ஸ்பேர் க்ளவுஸை யூஸ் பண்ணுறேன். இந்த பேக் வந்து ட்ரெக் அண்ட் ரைடோட எம்போச்சர் பேக், ஹிமாலயனில் ஃப்ரண்ட் சைடில் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நான் ரெயின் லேயர்ஸ் வச்சுருக்கேன். டாப் வந்து பிபிஜியோட ரெயின் லேயர், பாட்டம் வந்து டெக்கத்லானில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வரைக்குமே யூஸ் பண்ணி எது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி திங்ஸ் தான் இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணல, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ரைட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து வேர் அண்ட் டேரை வச்சு பேஸ் பண்ணி எதெல்லாம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பேக்கெட் வார்மர்ஸ், இதில் 3 பேக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள். இது டெக்கத்லானில் விற்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரைட் போனவங்க வந்து வார்மர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இது நாங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டெல்த் ஏர் ஜாக்கெட் ரைனாக்ஸோடது, செஸ்ட் பேடிங்கோடு இருக்குது. இது ஸ்டெல்த் எவோ பேண்ட்ஸ், எல்லாமே லெவல் 2 ஆர்மர்ஸ். ஸோ இது வந்து ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். அடுத்தது LS2ஓட டாப் பாக்ஸ், இது 45 லிட்டர்ஸ். நமக்கு அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற திங்ஸ் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது LS2ஓட பைனியர் 2 ஹெல்மெட்ஸ். ஆக்சர் வந்து உள்ள பயங்கரமாக விண்ட் நாய்ஸ், டஸ்ட் எல்லாமே வருது. இப்போது லடாக் மாதிரி ரீஜனில் போயிட்டு நம்ம ரோட் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ், டஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் பைனியர் 2 ஹெல்மெட்ஸு. நான் ஆல்ரெடி ஆக்ஸாருக்கு முன்னாடி யூஸ் பண்ணது LS2 தான். ஸோ அதோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும். அதனால தான் இப்போ திரும்பி LS2கே வந்துட்டேன். டெக்கத்லானோட ஃப்ளாஸ்க்கு, இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணவங்க சொன்ன விஷயம் தான். அதுவும் ரொம்ப கோல்டு ரீஜன்ஸில் போயிட்டு ஹாட் வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த கேப் வந்து டெக்கத்லானில் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினோம். ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோஸ்க்கு நல்லாயிருக்கும். இது ரைடிங் க்ளவுஸ், ராயல் என்ஃபீல்டோடது, ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ், தெர்மல் லைனரோட இருக்குது. ஜெரிகேன் 5 லிட்டர்ஸ். ஸோ நம்ம பேங்காங்க்கு அப்புறமே நமக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிளாக்கில் கிடைக்கும்னு சொன்னாங்க, ஆனால் அது அவ்வளோ குவாலிட்டி இல்லை. ஸோ எதுக்குன்னு சொல்லி நம்ம எக்ஸ்ட்ரா ஜெரிகேன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நம்ம பெட்ரோல் வந்து முன்னாடியே டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஜெரிகேன்ஸ்லேயும் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஓகே, அடுத்தது இது விக்னேஷோட ஜாக்கெட்டு. இது அதே ரைனாக்ஸோட ஸ்டெல்த் ஏர் ஜாக்கெட்டு அண்ட் அதே ஸ்டெல்த் எவோ பேண்ட்ஸு. இந்த பேக் வந்து நான் ஆல்ரெடி காமிச்ச அந்த ட்ரெக் அண்ட் ரைடோட பேக்கே தான், லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. அது ஹிமாலயனோடது, இது வந்து KTMோடது. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ரெயின் லேயர்ஸ், டாப் வந்து பிபிஜி, பேண்ட் வந்து டெக்கத்லானோட ரெயின் லேயர். இந்த பேக்ஸ் வந்து ரெயின் லேயர் வைக்கிறக்கும், எமர்ஜென்சியாக நம்ம வாட்டர் பாட்டில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பைக்லேருந்து முன்னாடி டேங்க் கார்டு இல்லைனா கிராஷ் கார்டு ஏதாவது மாட்டியிருந்தோம்னா அதில் மவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது கார்பனாடோட ஹைட்ரேஷன் பேக் அண்ட் ரைனாக்ஸோட வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். நான் ஏற்கனவே காமிச்ச ராயல் என்ஃபீல்ட் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ்னா உள்ளே வந்து 3M இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மல் லைனர் வந்து அதில் இருக்க மாதிரி அவ்வளோ திக்காக இருக்காது, ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் ஹீட் வந்து பயங்கரமாக உள்ள கண்டெயின் பண்ணும். அண்ட் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கீழே விழுகும் போது சப்போஸ் நம்ம ரோட்டில் கை வச்சோம்னா பாடியோட ஃபுல் வெயிட் வந்து கையில் விழுகும். அதுக்கு பதில் இங்கே ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஸ்லைட் ஆச்சுன்னா இந்த பாம் ஏரியாவில் ஃபுல் இம்பேக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ வர க்ளவுஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஸ்லைடர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வைசர் கிளீனர், நம்ம மழை வரும்போது வைசர் ஃபுல்லாக டர்ட்டு இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 க்ளவுஸ்லேயுமே அது இருக்குது. இது ஜெரிகேன் 5 லிட்டர்ஸ் அண்ட் வார்மர்ஸ், ரைடாவோட வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ். இதெல்லாம் போக ஃப்ளீஸ் ஜாக்கெட், அதாவது நம்ம ஆல்ரெடி 0 டிகிரி தாங்குற வரைக்குமே ஒரு ஜாக்கெட் வச்சுருக்கோம். இருந்தாலும் உள்ளே வந்து ஃப்ளீஸ் ஜாக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா உம்லிங்லாம் மாதிரி ஹையஸ்டான பாசஸில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஜாக்கெட் பத்துமான்னு தெரியல. ஸோ உள்ளே தெர்மல் போட்டுட்டு மேலே அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே இருக்கிற பேக்ஸ் அண்ட் இந்த பேக்கிங் பற்றி விக்னேஷ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்போ நான் வெதர் பற்றியும் ரைடிங் பற்றியும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மெடிக்கெட் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். மெடிக்கெட்டை பற்றி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம்னா அந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணும். அண்டு டாக்டர்கிட்ட ஒருக்கா கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஹை ஆல்டிடியூட் பாஸஸ் போகிறோம். நம்ம போகிற இடம் எல்லாமே ஹை ஆல்டிடியூட் பாஸ். அப்போது அங்கே இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கும். அந்த மாதிரி ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீத்திங் அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு ஆல்டிடியூட் சிக்னஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுற டேப்லெட் வந்து டயமாக்ஸ். நீங்கள் யூடியூப் வீடியோ எடுத்து எந்த சேனலில் பார்த்தாலும் எல்லோரும் சொல்கிறது டயமாக்ஸ் டேப்லெட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்றபடி நம்ம அந்த
டேப்லெட்ஸ் எடுக்கிறது எவ்வளோ எம்ஜி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்புக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டுட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டுமே அட்வென்ச்சர் பைக். ஆல்மோஸ்ட் ஒரு 200 kgக்கு மேலே தான் நம்ம வந்து லக்கேஜஸோட அந்த பைக்கோட வெயிட் வருது. ஸோ அதை கேரி பண்ணிவிட்டு அங்கே நம்ம போகிறோம். அந்த கண்டிஷனில் ரைட் பண்ணும்போது பைக்கை கீழே போட்டாலோ இல்லைனா பைக்கை புஷ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் தான் வந்தால் நம்ம ஹெவியாக வந்து பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. இதுதான் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம். நம்ம எந்தளவு வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறோமோ அந்தளவு வந்து நம்ம பாடி வந்து நம்ம ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் முடிஞ்சளவு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ரொம்ப லைட் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. நம்மளோட மெடிசன் அண்ட் டாய்லெட்ரிஸ், ட்ராவல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் நமக்கானது எடுத்துக்கலாம். ஆனால் பைக்குக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ பைக்குகளை வந்து நம்ம நிறைய ஸ்பேர்ஸ் வந்து 1க்கு 2 கேரி பண்ணுறது பெட்டர். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ஸ், ஸ்க்ரூஸ், டூல் கிட்டு, பஞ்சர் கிட்டு, செயின் லூப்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்து நாங்களே கேரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி ரைட் பண்ணவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு ஆல்ரெடி நிறையா சர்வீஸ் சென்டர்ஸ், நிறையா வந்து சின்ன சின்ன டென்ட் மாதிரி போட்டு நிறையா மெக்கானிக்ஸ் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் பெரிய ப்ராப்ளம் வராது. ப்ராப்ளம் வந்தால் பஞ்சர் ஆகும், டியூப் டயர் பஞ்சர் ஆகும். அது ஒன்று மட்டும்தான் டிஃபிகல்ட்டியாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி வைப்ரேஷனில் அதுவாக ரிமூவ் ஆகிற ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ஆலன் கீ இல்லைன்னா ஏதோ ஒரு கீ வச்சு அப்பப்போ டைட் பண்ணிகிட்டே இருப்போம். அது நார்மலாக ரைட்ஸ்லேயே நடக்கிற விஷயங்கள் தான். மெயினாக ஸ்டாக் ஸ்க்ரூஸ் எதுவுமே அவ்வளோ ஈஸியாக லூஸ் ஆகாது. ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆக்சரிஸோட ஸ்க்ரூஸ் அண்ட் வாஷர்ஸ் வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகலாம், ரஸ்ட் ஆகலாம், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஆகலாம். செயின் வந்து லூஸ் ஆகும். 10 days வந்து நம்ம கண்டினியூஸாக ரைட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் 3000 to 3500 kilometers நம்ம ரைட் பண்ண போகிறோம். நிறைய ஆஃப் ரோட் பிளேஸஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக செயின் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு ஒரு மெக்கானிக்கை வந்து நம்ம காண்டாக்டில் வச்சுக்கிறது பெட்டர். இப்போது பைக்ஸை பற்றியும் நமக்கான ப்ரிப்பரேஷன் பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த ரூட்டில் போகிறோம், எந்தெந்த பிளேஸஸில் நம்ம ஸ்டே பண்ணுறோம், எந்த மாதிரி ரைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லடாக் ட்ரிப்பு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு அவுட்லைனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி லடாக் போயிட்டு வந்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஏதாவது திங்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லைனா இதில் இல்லாத யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பிளானிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you from Stories by Jagan.